நேயர்களே வணக்கம். இன்றைய நம்மளுடைய ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் உடல் பருமனை தவிர்ப்பது குறித்து மருத்துவர் ஜெனரல் மெடிசன் டாக்டர் பாசித் அகமத் இன்று நம்மோடு உரையாட இருக்கிறார். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எண்கள் 0442991014, மற்றொரு எண் 044298600038. ஒரு பிஸியான ஷெடியூலில் நம்ம நேயர்களுக்காக பேசுகிறதுக்காக டாக்டர் பாசித் அகமத் சார் வந்திருக்காரு. அவரை ஃபஸ்ட்டு வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேங்க. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சார், இந்த உடல் பருமன் அப்படின்றது இப்போ நீண்ட காலமாக நம்ம அடிக்கடி கேட்டுட்ருக்க ஒரு வார்த்தையாக இருக்குது. பொதுவாக இந்த உடல் பருமன்னா என்ன சார்? சார், நீங்கள் சொல்கிறது உண்மைதான். உடல் பருமனுங்கிறது எதுவும் இல்லை, ஒபிசிட்டின்னு சொல்லுவாங்க. பேசிக்காக இது வந்து நம்ம அன்றாட வாழ்க்கையில் நிறைய பேர் நம்மளுக்கே கூட இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான். இது என்னென்னா, நம்ம லேசாக எடுத்துகிட்டு எப்போ பிரச்சனை வருதோ அப்போ போய் பார்க்கலாங்கிற மாதிரியான விழிப்புணர்வு தான் இப்போ இருக்குது. ஆனால் இது அப்படி கிடையாது. இது வந்து எப்போ உங்களுக்கே தெரியாமல் வெயிட் போடுறது தான் இதோட அடிப்படை பிரச்சனை. அதாவது ஒரு வயசுக்கு மேலே வெயிட் வந்து எப்பயுமே கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கணும், ரெகுலராக மானிட்டர் பண்ணணும். அதுதான் இதோட முக்கியமான விஷயம். பட் என்னென்னா, இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஸ்ட்ரெஸ்ஸு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எல்லாருக்குமே அதிகமாகிடுச்சு. சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த ஸ்ட்ரெஸ்ஸுன்னு ஒரு விஷயம் சொல்கிறாங்க. ஸோ இது சம்மந்தமாகவும் இந்த உடல் பருமன் வந்து ரொம்ப இப்போ அதிகமான அளவில் காணப்படுது. ஸோ அதனால் இது எப்போ நம்மளுக்கு மருத்துவர் அணுகணும்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த பிரச்சனை என்றைக்கு உங்களுக்கு தெரியுதோ அன்றைக்கே அந்த பாயிண்ட்லேருந்தே இதோட ட்ரீட்மெண்ட்டை நீங்கள் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடணும். ஓகே சார். இப்போ இந்த உடல் பருமன் சொல்லும்போது பாடி மாஸ் இன்டெக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இந்த பாடி மாஸ் இன்டெக்ஸ்க்கும் உடல் பருமனுக்கும் எதுவும் சம்மந்தம் இருக்கா சார்? அது சில சமயம் கொஞ்சம் மிஸ்மேட்சாக இருக்கிறதா கூட சொல்கிறாங்களே. கரெக்ட் சார். பாடி மாஸ் இண்டெக்ஸுங்கிறது பிஎம்ஐ. இந்த பிஎம்ஐ தான் நம்மளோட உடல் பருமனை எடுத்து காட்டக்கூடிய ஒரு மெஷர்மெண்ட் டூலுன்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த பிஎம்ஐயை எப்படி பார்க்கணுன்னா, ஒருத்தவங்களோட வெயிட்டை வந்து கிலோகிராமில் மெஷர் பண்ணணும். வெயிங் ஸ்கேலில் கிலோகிராமில் மெஷர் பண்ணிவிட்டு ஹைட்டை வந்து அவங்க இருக்கிற அளவை வந்து கரெக்டாக மெஷர் பண்ணிவிட்டு அதை மீட்டர் ஸ்கொயருக்கு கன்வெர்ட் பண்ணணும். சென்டிமீட்டரில் இருக்கிறாங்கன்னா மீட்டர் ஸ்கொயருக்கு மாற்றிட்டு வெயிட் இன் கேஜிஸ் டிவைடட் பை ஹைட் இன் மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னா ஒரு நம்பர் வரும் சார். ஓகே, அந்த நம்பரை பொறுத்து தான் நம்ம ஒபிசிட்டியை கண்டுபிடிக்க முடியும். ஓகே சார். ஃபர்ஸ்ட் நேயர் நம்ம பார்த்துடலாம் சார். வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? ஹலோ. வணக்கம், லைனில் தான் இருக்கீங்க, பேசுங்க. சார், நாங்கள் திருப்பத்தூர் அச்சமங்கலம் வில்லேஜ்லேருந்து அஸ்வினி பேசுகிறேன். ஓகே மேம். எனக்கு வந்து டாக்டர், குட் ஆஃப்டர்நூன் டாக்டர். குட் ஆஃப்டர்நூன்மா, சொல்லுங்கம்மா. எனக்கு வந்து 36 வயசு ஆகுது. நான் வந்து ஆஃபீஸ் ஒர்க் டேட்டா என்ட்ரி செய்கிறேன், டைப்பிங்கு. ஓகேம்மா. அது வந்து இப்போ வந்து நான் வீட்லேயே தங்கி வேலை செய்கிறேன். ஓகேம்மா. என்னோட வெயிட் பார்த்தீங்கன்னா 85 இருக்குது. ஓகேம்மா. அது நான் சாப்பிட்றதும் டைம் தவறி சாப்பிட்றது. ஓகேம்மா. எனி டைம் உட்கார்ந்தே இருக்கிறதுனால இந்த முட்டி வலி அந்த மாதிரி. இது வந்து என்னோட உடம்பு கம்மியாகிறதுக்கு வேற எந்த இதுவும் இல்லைங்களா? எல்லாமே இருக்குமா. நீங்கள் உங்கள் வெயிட்டை சொன்னீங்க, உங்களோட ஹைட்டை பற்றி நீங்கள் எனக்கு சொல்லணும். அப்போ தான் நீங்கள் ஒபிசிட்டியில் இருக்கீங்களா இல்லையான்னு என்னால் சொல்ல முடியும். ஹைட்டுங்களா? ஆமாம், உங்களோட உயரம் கேட்குறாரு, சொல்லுங்கள். என்னோட உயரம் தெரியலீங்களே. நான் அப்போ கன்சீவாக இருக்கும்போது செக் பண்ணது, அதுக்கப்புறம் நான் இது பண்ணேன். பரவாயில்லம்மா, 36 வயசில் உயரம் பெருசாக மாறாது. நீங்கள் எப்போ உங்களுக்கு டைம் இருக்கோ அப்போ உங்களோட ஹைட்டை மட்டும் செக் பண்ணிக்கோங்க. அதை மீட்டர் ஸ்கொயருக்கு மாற்றிக்கோங்க. சென்டிமீட்டரில் எடுத்துகிட்டு மீட்டர் ஸ்கொயருக்கு மாற்றிக்கோங்க. உங்களோட வெயிட்டு டிவைடட் பை ஹைட்டை போட்டிங்கன்னா ஒரு நம்பர் வருமா. 23, 24, 25, 30, 32 அந்த மாதிரி ஏதோ ஒரு நம்பர் வரும். அந்த நம்பர் தான் உங்களோட பாடி மாஸ் இண்டெக்ஸ்மா. ஸோ அதை நீங்கள் கணக்கில் கொண்டு தான் உங்களோட உடல் பருமன் இருக்கா இல்லையாங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஆமாம்மா, மெஷர் பண்ணணும். ஓகேங்கம்மா, நன்றிங்கம்மா.
டாக்டர் இப்போ பொதுவாக வந்து ஒரு விஷயம் வந்து சொல்லுவாங்க இல்லைங்களா, அதாவது சாப்பிடாம இருந்தால் உடல் பருமன் குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போலாம் நிறைய பேர் சாப்பிட்றதில்ல. அப்புறம் இந்த வெரைட்டி ஆஃப் டயட் இருக்குது, இந்த மாதிரி டயட் ஒன்லி ஃப்ரூட்ஸ் மட்டும் எடுத்துக்கிறேன், ஒன்லி ஜூஸ் மட்டும் குடிக்கிறேன் அப்படின்னு நிறைய பேர் டயட் ஃபாலோ பண்ணுறாங்க. இது உடல் பருமனை எந்த அளவுக்கு குறைக்குது டாக்டர்? ஆமாம், நீங்கள் சொன்னது கரெக்ட் தான். இப்போ வந்து நிறைய வெஸ்டர்ன் ஃபுட்டு நம்ம ஊருக்கு வந்துருச்சு. ஸோ வெஸ்டர்ன் ஃபுட்டுனா பீஸா, பர்கர் இந்த மாதிரியான ஃபுட்ஸு வந்து நிறையா வந்துருச்சு. ஸோ அதனால் இந்த ஜங்க் ஃபுட்டு, ஃபாஸ்ட் ஃபுட்டு, ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ் எல்லாருமே சாப்பிட்றது தான், பிரச்சனை இல்லை. பட் இது அளவை தாண்டி போகும்போது ஒபிசிட்டிக்கு இது ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும். ஸோ அந்த சாப்பாடோட இதை வந்து, அதாவது ரொம்ப துல்லியமாக சொல்லணுன்னா, என்னன்னாலும் சாப்பிட்லாம் ஒரு வயசுக்கு, ஆனால் அளவு சாப்பாடுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இதில். ஸோ அளவாக சாப்பிட்டீங்கன்னாக்கா நீங்கள் ஆரோக்கியமாக இருந்துக்கலாம், ஒபிசிட்டியிலேருந்து நீங்கள் தப்பிச்சுக்கலாம். ஓகே டாக்டர், இப்போ அந்த சாப்பிடாமல் இருந்தால் உடல் பருமன் குறையுன்றது அப்போ எந்த அளவுக்கு ஒரு மித்தா இல்லை அது ரியாலிட்டியா டாக்டர்? கண்டிப்பாக சாப்பிடாமல் இருந்தீங்கன்னா உடம்பு குறையும், இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை, யாருமே எதுவுமே சொல்ல முடியாது. பிகாஸ் நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு உங்கள் உடம்புல கேலரியாக கன்வெர்ட் ஆகும். ஸோ நீங்கள் எவ்வளோ கேலரி சாப்பிட்றீங்க, அப்படி நீங்கள் எந்த அளவுக்கு சாப்பிட்றீங்களோ அந்த அளவுக்கு தான் கேலரி உங்கள் உடம்பு போய் சாரும். நீங்கள் அதை எப்படி பேர்ன் பண்ணுறீங்க, கேலரியை எப்படி குறைக்கிறீங்கிறது பொறுத்து தான் இந்த பாடி மாஸ் இண்டெக்ஸ், உங்களோட கெலோரி வேல்யூ, உங்களோட உடல் பருமன், இது எல்லாமே இதை சார்ந்து தான் இருக்கும். ஸோ சாப்பிட்ற சாப்பாடோடு அதிகமாக வேலை பார்த்தீங்கன்னா உடல் பருமன் வராது. ஸோ சாப்பிடாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வெயிட்டு குறையும். ஆனால் உடல் சார்ந்த நோய்கள் உருவாகலாம், ஏன்னா சத்து குறைபாடு வரலான்ற. சத்து குறைபாடு கண்டிப்பாக வரும். ஸோ அதனால தான் நம்ம இதுபடி நம்ம 3 வேளை சாப்பிட்றோம். சாப்பாடு உணவை வந்து பிரித்து பகிர்ந்து நம்ம சாப்பிடணும். ஓகே டாக்டர், அடுத்த நேயர் பார்த்துடலாம். டாக்டர் வணக்கம், யார் இங்கேருந்து பேசுகிறீங்க? வணக்கம் சார். வணக்கம் சார். சார், காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் ஜே இஸ்மாயில். சரிங்க இஸ்மாயில், நம்ம ஜென்ரல் மெடிசன் டாக்டர் இருக்காரா, அவர்கிட்ட உங்களோட கேள்வி கேளுங்க. சார் வணக்கம் சார். வணக்கம்ப்பா, சொல்லுங்கள். சார், இப்போ சாப்பிட்றது இல்லைங்களா? ஆமாம். நைட்டில் டிஃபன் ஒண்டி தான் சாப்பிட்றோம், சப்பாத்தி இந்த மாதிரி இட்லி, தோசை அது மாதிரி அதெல்லாம் சாப்பிடலாமா சார்? சார், என்ன சாப்பாடுனாலும் சாப்பிட்லாம், அளவாக சாப்பிட்ணும். அளவா? ஆமாம். எல்லாம் இந்த வேற ஃபுட் ஐட்டம் ஹார்டான ஐட்டம்லாம் இது செரிமானம் ஆக மாட்டேங்குது. ஹார்டான ஐட்டம்னா எனக்கு புரியலைங்க சார். சப்பாத்தி இப்போ இது மாதிரிலாம் சாப்பிட்றோம் பார்த்தீங்களா? ஆமாம். ஜீரண சக்தி சரியாக மாட்டேங்குது. இந்த பிரச்சனை உங்களுக்கு கொஞ்ச நாளாக இருக்கா சார், இல்லை ரொம்ப நாளாக இருக்கா? சும்மா கொஞ்ச நாளாக தான் சார். கொஞ்ச நாளாக தான் இருக்குது. ஓகே. நீங்கள் வேறு எதுக்காவது மருந்து மாத்திரை அந்த மாதிரி எதுவும் சாப்பிட்றீங்களா? சுகருக்கு, ப்ரெஷருக்கு அந்த மாதிரி ஏதாவது மருந்து மாத்திரை சாப்பிட்றீங்களா? ஆமாம் சார். ஓகே. சாப்பிட்ற நேரம் எப்போ சார் சாப்பிட்றீங்க? நைட்டு சரியா 8:30 சாப்பிடுவோம் சார். 8:30க்கு சாப்பிடுவீங்க. எத்தனை மணிக்கு படுப்பீங்க? மணி 9:09 படுத்துருவோம். 9:09. ஓகே. ஸோ உங்களுக்கு சப்பாத்தி இந்த மாதிரி சாப்பிட்டாக்கா ஒத்துக்க மாட்டேங்குது, பட் இட்லிலாம் சாப்பிட்டாக்கா, அரிசி சார்ந்த சாப்பாடு சாப்பிட்டாக்கா ஒத்துக்குது, அதுதானே சொல்ல வரீங்க? ஆமாம் சார். ஆமாம் ஆமாய்யா. ஓகே. ஒரு சில பேருக்கு இந்த மாதிரி உபாதை பிரச்சனை இருக்கும் சார். ஒரு சில ஃபுட்ஸு ஒத்துக்காது. முக்கியமாக இந்த நைட் டைமில் ஒத்துக்காததுக்கு நீங்கள் சேர்க்குற எண்ணெயாக கூட ஒரு காரணமாக இருக்கலாம். எண்ணெய் பொருட்கள் சாப்பிட்டீங்கன்னா ஒரு சில பேருக்கு ஒத்துக்காது. ஸோ சப்பாத்தியில் பிரச்சனையா இல்லை நீங்கள் சேர்க்குற எண்ணெயில் பிரச்சனையாங்கிறத நீங்கள் பார்க்கணும். சரிங்க, சரி ஐயா. அதனால் நீங்கள் அளவாக சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க. சார், இப்போ அவர் கேட்டது வந்து எனக்கு ஒரு டவுட் சார். இப்போ என்ன வகையான உணவுகளை எடுத்துக்கிட்டால் உடல் பருமன் இன்க்ரீஸ் ஆகலாம்? அதாவது ஒரு சிலர் சொல்கிறாங்க 3 வேளையும் வந்து நம்ம அரிசி சாப்பாடே சாப்பிட்டோம் அப்படின்னா அது கூட உடல் பருமனை தோற்றுவிக்கும்னு சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை சார்? சார், இதில் உண்மை பொய் அப்படிங்கிறதெல்லாம் இல்லைங்க சார். அதாவது உங்களோட உடம்புக்கு எனர்ஜி தேவைன்னா நீங்கள் சாப்பாடு சாப்பிட்ணும். ஸோ எனர்ஜி வந்து அரிசியிலிருந்தும் கிடைக்கும், கோதுமையிலிருந்தும் கிடைக்கும். நீங்கள் சாப்பிட்ற எந்த சாப்பாட்டில் இருந்தும் உங்களுக்கு வேணுங்கிற வெஜிடபிள் சாப்பிடுவாங்க, ஒரு சில பேர் சாலட் சாப்பிடுவாங்க, காய்கறிகள் இதெல்லாம் சாப்பிடுவாங்க. ஸோ எனர்ஜி எல்லா விதத்துலேயுமே நம்மளுக்கு கிடைக்க தான் சார் செய்யும். ஆனால் இப்போது பெரும்பான்மையாக என்ன சொல்கிறாங்கன்னா, அரிசி சார்ந்த சாப்பாடு சாப்பிட்டாக்கா சுகர் கூடுது, இந்த மாதிரியான பிரச்சனைகள், உடல் பருமன் ஏற்படுது அப்படின்லாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் ரொம்ப கரெக்டுன்னு சொல்ல முடியாதுங்க சார். ஸோ அதனால் நம்ம இதை பொறுத்த வரைக்கும்
நம்ம நம்ம ஊரில் என்ன ஈஸியாக அவைலபிள் ஃபுட்டு கிடைக்குதோ அதை நம்பி தான் மனுஷங்க இது பண்ண முடியும். ஸோ அதனால் இன்னொரு ஃபுட்டோட இதை வந்து அப்படியே மாற்ற முடியாது. பட் அளவுங்கிறது நம்ம கையில் இருக்குது. அந்த அளவை வந்து நம்ம கண்டிப்பாக இப்போது 4 இட்லி சாப்பிட்ற இடத்துல உடல் பருமன் இருக்கிறவர் 4 இட்லி சாப்பிட்றாருன்னா அவர் கண்டிப்பாக கேலரி டெஃபிசிட்டுக்கு போகணுன்னா 3 இட்லியோ 2 இட்லியோ தான் சாப்பிட்ணும். ஸோ இதை தான் நான் திரும்ப ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணுறேன். அதாவது சாப்பாடு இருக்கும், மத்தியானத்தில் சாப்பிடுவாங்க. மத்தியானத்தில் நம்ம ஊரில் பெரும்பாலும் அரிசி சாப்பாடு தான் சாப்பிடுவாங்க. ஸோ அதோட அளவை தான் குறைக்க சொல்கிறோமே தவிர சாப்பிடாதீங்கன்னு சொல்ல மாட்டோம். ஸோ அதனால் ஒரே வகையான சாப்பாடுகளை சாப்பிடும் போது உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் வரதான் செய்யும். சாப்பாட்லேயும் கொஞ்சம் நீங்கள் ராகி, கேழ்வரகு இந்த மாதிரியான நவதானியங்களையும் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. புரதம் பொறுத்த வரைக்கும் புரதச்சத்து நம்மளோட சாப்பாடில் எப்பயுமே கம்மியாக இருக்கும் சார். அந்த புரதச்சத்துங்கிறது ரொம்ப ரொம்ப தேவை. ஸோ அந்த புரதச்சத்துங்கிறது எப்படி கால்குலேட் பண்ணால், ஒருத்தர் 60 கிலோ இருக்காருன்னா அவருக்கு வந்து ஒரு கேஜிக்கு 1 கிராம் தேவைப்படும். ஸோ 60 கிராம் ப்ரோட்டீன் வந்து ஒரு நாளைக்கே அவருக்கு தேவைப்படும். ஸோ அந்த 60 கிராம் ப்ரோட்டீனை அவர் எப்படி எடுக்கிறாருங்கிறது தான் நம்ம ஊரில் பெரிய சேலஞ்ச். ஸோ புரதம் சார்ந்த சாப்பாடுகள் சாப்பிடும்போது இந்த உடல் பருமனில் வந்து நம்ம வந்து சிக்காமல் தப்பிச்சுக்கலாம். அதாவது சமவிகிதத்தில் உணவுப் பொருட்கள் எடுக்காமல் ஏதோ ஒன்றை குறிப்பிட்ட அளவே அதிகமாக எடுக்கும்போது நம்மளுக்கு இந்த உடல் பருமன் வரலாம். ப்ரோட்டீன் அதிகமாக எடுத்திங்கன்னா உடல் பருமன் அவ்வளோ இது பண்ணாது. கார்போஹைட்ரேட்டை நீங்கள் அதிகப்படுத்தினீங்கன்னா கண்டிப்பாக உடல் பருமன் பிரச்சனையில் நீங்கள் மாட்டலாம். ஓகே சார். சார், இப்போ நல்லா பார்த்தோம் அப்படின்னா முன்னாடி காலத்தில் ஒரு 50 வயதுக்கு மேற்பட்டவங்களுக்கு தான் வந்து மாரடைப்பு போன்ற நோய்கள்லாம் இப்போ ஏற்பட்டுச்சு. இப்போ வந்து நம்ம ரீசெண்டாக கூட நான் பார்த்தேன், ஒரு 7ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு பொண்ணுக்கு வந்து மாரடைப்பு வந்து அவங்க உயிரிழந்தாங்க. எதனால் சார் இந்த ரேஷியோ வந்து கூடியிருக்கு? அதாவது முதியோர்லேருந்து இப்போ சின்ன குழந்தைகள் வரைக்கும் மாரடைப்பு வர்றதுக்கு உடல் பருமன் ஒரு காரணமாக இருக்குது. இதில் என்ன வகையான உணவு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதா, இல்லை வேறு என்ன சார் ரீசன்? சார், இந்த விஷயம் எனக்கு நான் இந்த 7ஆம் வகுப்பு மாணவியோட இது எனக்கு சரியாக தெரியல இந்த இது. ஆனால் வந்து நீங்கள் சொல்கிற விஷயம் உண்மையிலே இப்போ நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு விஷயந்தான். முன்னாடி 50 வயசில் வந்த பிரச்சனை இப்போ 40 வயசு குறைஞ்சி 40 வயசில் வர ஆரம்பிச்சுது. இப்போது 30 வயசில் இருந்தே அது ஆரம்பிக்கிற ஒரு சாத்தியக்கூறுகள் நிறையா நாங்களும் பார்த்துட்டு தான் இருக்கோம். ஸோ இதுக்கு மெயினாக வந்து என்ன ப்ராப்ளம்னு பார்த்தோன்னாக்கா என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ் தான் இதை ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற மாதிரி தெரியுது. ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதிரியான மாரடைப்பும் மற்ற பிரச்சனைகளும் வருது. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் உங்கள் உடம்பையும் உங்களோட ஹெல்த்தையும் ஃப்ரீக்வெண்ட்டாக செக் பண்ணிக்கிறது ஒரு வே ஆஃப் செக் பண்ணிக்கிட்டிங்கன்னா தெரிஞ்சிக்க முடியும். ஸோ இப்போ வந்து நிறையா ஹெல்த் செக்கப்ஸ் அந்த மாதிரி இது கேம்ப்லாம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதிலெல்லாம் நீங்கள் உங்களை காமிச்சு பயன்படுத்தி அடிக்கடி செக்அப் பண்ணிக்கிறது நல்லது. ஓகே சார், ஒரு நேயர் பார்த்துடலாம் சார். வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? வணக்கம் சார். வணக்கம் ஐயா, நான் வேலூர்ல இருந்து பேசுறேங்க ஐயா. ஏஜ் வந்து 53, ஹைட் வந்து 172 cm. ஆனா வந்து வெயிட் வந்து எடுத்துக்கிட்டாங்க 48 kgs தான் இருக்கு. வெயிட் வந்து லாஸ் ஆயிடுச்சுனா இருக்கு. ஏறக்குறைய இந்த வெயிட்டே வந்து ஒரு 10 இயர்ஸ்க்கு மேலதான் இருக்கு. ஆள் ரொம்ப லீனா இருங்க. இது வெயிட் ஏற்றணும், அதுக்கு எந்த மாதிரியான ஃபுட்ஸ் எடுத்துக்கலாம்? இவங்க எல்லாமே சாப்பிட்டு பார்த்தாலும் வெயிட் வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகலை. அது கொஞ்சம் சொல்லணும். ஓகே சார், நம்ம டாபிக் அப்படியே மாறான கேள்வியாக இருக்குது, இருந்தாலும் இதை நான் எடுக்கிறேங்க சார். என்னென்னா நீங்கள் 10 வருஷமாக 48 கிலோவில் இருக்கீங்க, ஆனால் உங்கள் ஹைட்டு பார்த்தீங்கன்னா 172 சென்டிமீட்டர் இருக்குது, கரெக்டுங்களா? ஆமாங்க. சரி, நீங்கள் இப்போது ஹெல்த்தியாக இருக்கீங்களா, ஆரோக்கியமாக இருக்கீங்களா? உங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் சாப்பிட்டாலே இல்லை எடை குறையிற மாதிரி இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா? ஆமாங்க ஐயா, எடை குறையுது, எனர்ஜெட்டிக்காக இருக்க முடியல, சோர்வாக இருக்குது, அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கா? ஒரு சில நேரத்தில் அந்த மாதிரி தான் இருக்குது, ரொம்ப டயர்டாக இருக்கும். ஓகே, ஸோ நீங்கள் இது சம்மந்தமாக ஏதாவது ஒரு மருத்துவரை பார்த்தீங்களா? கன்சல்ட் பண்ணிருக்கீங்க. அது வந்து வயிற்றுல வந்து பூச்சிக்கான மருந்து வந்து கொடுத்தாங்க, குடல் புழு நீக்கம்.
அது வந்து 6 month ஒன் டைம் தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஓகே, இல்லை நான் இப்போ என்ன கேட்குறேன்னா, நீங்கள் இருக்கிறது அண்டர் வெயிட் சொல்லப்போனால், இதுவும் வந்து ஒரு நியூட்ரிஷன் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் தான். எப்படி உடல் பருமன் ஒரு நியூட்ரிஷன் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளமோ, அண்டர் வெயிட்டுங்கிறதும் சீரியஸான ப்ராப்ளம் தான். அப்படிங்களா? ஆமாம். ஸோ அதனால் நீங்கள் 10 வருஷ காலம் அவகாசம் இருக்கும்போது நான் என்ன சொல்லுவேன்னா, ஒரு சில பேரோட ஜீன்ஸே இந்த மாதிரி இருக்கும். லீனாக ஒல்லியாக இருப்பாங்க ஆள் பார்க்க. ஸோ அந்த மாதிரியான இதில் வந்து நீங்கள் இதை பெருசாக உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னா இதை நீங்கள் பெரிய லெவலில் பயப்படுறதுக்கோ இதுக்கோ இல்லை. பட் நீங்கள் கண்டிப்பாக ஒரு பிளட் டெஸ்ட்டும் உங்கள் ஹெல்த்தை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே டாக்டர். வணக்கம், யார் இங்கேருந்து பேசுகிறீங்க? ஐயா வணக்கம், நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன். சொல்லுங்கள் சந்திரசேகர், உங்களோட சந்தேகம் என்னன்னு டாக்டர்கிட்ட சொல்லுங்கள். டாக்டர் சார், என்னுடைய ரிலேட்டிவ் ஒருத்தருக்கு வயது 54 ஆகுது. அவங்களுக்கு உடல் ரொம்பவே சோர்வா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. குறிப்பிட்டு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க டெஸ்க் ஜாப் உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் அவங்களுக்கு அந்த பிபி ப்ராப்ளம் அப்படிங்கறதும் இருக்கு. ஸோ அடிக்கடி தலை வலிக்குது அப்படிங்கிறாங்க, உடலும் ரொம்ப சோர்வா இருக்கு அப்படிங்கிறாங்க. ஸோ ஜெனரல் மெடிசன்ல இந்த ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது என்ன பண்றது? டேப்லெட்ஸ் எல்லாம் ஸ்கிப் பண்ணல, பட் திடீர்னு கிடினஸ் வருது, திடீர்னு அவங்களுக்கு உடம்பு முடியாம போயிடுது. இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது? இதை பத்தி சொல்லுங்களேன். ஓகேம்மா, இப்போ இந்த பிஹைண்ட் த டெஸ்க் ஜாப்னு நீங்கள் ஒன்று சொல்லியிருந்தீங்க. ஆமாம். அதுவே வந்து உடல் பருமனுக்கு உண்டான முக்கியமான ஒரு விஷயந்தாம்மா. ஆமாம். இப்போ நீங்கள் சொல்கிற நபர் வந்து உடல் பருமன் பிரச்சனையில் பாதிக்கப்பட்டிருக்காராம்மா? ஆமாம் ஆமாம். ஓகே, உடல் எடை அதிகமாக இருக்கா? அதிகமாக தான் இருக்கு. ஓகேம்மா, வயிற்று பகுதியிலையும் அந்த இடுப்பு பகுதியிலையும் ப்ராப்ளமும் அவங்களுக்கு வந்திருக்கு. ஸோ இதுதான் அவங்க ஹேண்டில் பண்ணுறது எப்படி. உடல் எடை கம்மி பண்ணோன்னு நினைக்கிறாங்க, அவங்களால முடியலை அப்படின்னு தான் சொல்றாங்க. ஏஜ் வேற ஆயிடுச்சு, நடக்கிறது எக்ஸசைஸ் பண்ணுறது அப்படின்லாம் இல்லை. பட் ஃபுட் கண்ட்ரோல் இருக்கு, அந்த ஃபுட் கண்ட்ரோல் பண்ணா டவுன் ஆக மாட்டேங்குது எடை. அது அந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்கு. ஓகேம்மா, இப்போது அவர் வந்து டெய்லி எக்ஸசைஸ் பண்ணக்கூடிய நபராம்மா? எப்போவாது வாக்கிங் பண்ணுவாங்க, அவங்களுக்கு லீவ் கிடைக்கும் போது சாட்டர்டே சண்டேல. ஓகே, ஸோ இப்போ சாட்டர்டே சண்டேல அவருக்கு லீவாக இருக்குது அப்படின்னாக்கா அவர் வந்து வெறும் வாக்கிங் மாதிரி மட்டும் இல்லாமல் மற்ற எக்ஸசைஸையும் அவர் டார்கெட் பண்ணலாமா அந்த லீவ் நாளில்? ஏதோ ஒரு ஸ்போர்ட் ஆக்டிவிட்டியோ ஏதோ பண்ணலாம். ஓகே. அவர் சின்ன வயசில் ஏதாவது ஒரு விளையாட்டுன்னு விளையாண்டுருப்பார், ஸ்கூல் அப்போ காலேஜ் அப்போலாம். அந்த மாதிரி விளையாட்டுகளை அவர் திரும்ப விளையாடுறதுக்கு உண்டான டைம் வந்துருச்சு. ஏன்னா பிஹைண்ட் த டெஸ்க்குங்கும் போது நிறையா ஸ்ட்ரெஸ்ஸுக்கு அவங்க ஆளாவாங்க. ஸோ அந்த ஸ்ட்ரெஸ்ஸுனாலேயே இவருக்கு இந்த மயக்கம், உடல் சோர்வு இது எல்லாமே நடக்குமா? இந்த ஸ்ட்ரெஸ் அவருக்கு இருக்குது அப்படின்னாக்கா அவர் ஒர்க் பண்ணுற அந்த டைமில் கூட 5 நாள் அவர் ஒர்க்குக்கு போகிறாருனாக்கா 5 நாளில் 3 நாள் எக்ஸசைஸை வந்து அவர் பண்ணணுமா? அது பண்ணினா தான் இந்த உடல் பருமன் பிரச்சனையிலேருந்தும் ஸ்ட்ரெஸ்ஸில் அவரால் வெளியே வர முடியும். ஓகே. ஸோ எவ்ரி டே நீங்கள் வந்து 15லேருந்து 20 நிமிஷம் உங்களுக்கு டைம் கொடுத்து ஹெல்த்துக்குன்னு கொடுத்தீங்கன்னா கூட அது வந்து ரொம்ப பெரிய இம்பேக்டை ஏற்படுத்தும். உடம்பு எடையை குறைக்கணும்னு நீங்கள் நினைக்க தேவையில்லை. அட்லீஸ்ட் இந்த ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்து வெளியே வர்றதுக்காக நீங்கள் அந்த எக்ஸசைஸை தவறாமல் பண்ண ஆரம்பிங்கம்மா. சரி சரி. ஸோ இதுதான் என்னோட அட்வைஸ் அவருக்கு. பயனுள்ளதாக இருந்தது. சரிங்கம்மா, நன்றிம்மா. நன்றி. டாக்டர், இப்போ இந்த உடல் பருமனால் வரக்கூடிய நோய்கள்லாம் என்னென்ன டாக்டர்? ஆமாம், இப்போ உடல் பருமன் இருக்கும்போது அது வந்து நிறையா நோய்களை அதோட சேர்த்துக்கிட்டு கூட்டிகிட்டு வரும். ஸோ எப்படின்னா, இப்போ டயாபெட்டிஸ் வர்றதுக்குண்டான சாத்தியக்கூறுகள் உடல் பருமன் இருக்கிற நபருக்கு அதிகம். ஹைப்பர் டென்ஷன், பிளட் ப்ரெஷர்னு சொல்லுவாங்க, ஹைப்பர் டென்ஷன் உண்டான பிரச்சனை வர்றதுக்கும் உண்டான சாத்தியக்கூறுகள் அதிகம். இது இல்லாமல் கொலஸ்ட்ராலும் சேர்ந்து வந்துருச்சுன்னா அவங்கள வந்து மெட்டபாலிக் சிண்ட்ரோம்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மெட்டபாலிக் சிண்ட்ரோம் வந்து மேஜர் ப்ராப்ளம் இந்த மாதிரியானது. இப்போது புதுசாக என்னென்னா, உடல் பருமன் இருக்கிறவங்களுக்கு இந்த கல்லீரலை சுற்றி கொழுப்பு சேர்கிற ஒரு விஷயம், ஃபேட்டி லிவருங்கிற ஒரு விஷயம் வந்து இப்போ நிறையா நாங்கள் இளம் வயதில் இருக்கிறவங்களுக்கே பார்க்குறோம். கல்லீரல் அலர்ஜி சொல்கிறீங்க? கல்லீரல்
கொழுப்பு சேர ஃபேட்டி லிவருங்கிறது. ஓகே டாக்டர். நேஷ்னு சொல்லுவாங்க, நான் ஆல்கஹாலிக் ஸ்டியேட்டோஹெப்படைட்டிஸ். ம். ஸோ இதெல்லாம் வந்து இப்போ அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் இந்த உடல் பருமன் சார்ந்த ஒரு பிரச்சனை தான். பிரச்சனை. ஸோ இவங்கெல்லாம் நோயாளிகள் இல்லை, வெயிட்டை குறைச்சிட்டாங்கனாலே இவங்களுக்கு எல்லாமே சரியாயிரும். புரியுது டாக்டர். இப்போ பொதுவாகவே வந்து உடல் பருமன் எப்படி வெளிப்புற நோய்கள் உருவாகுதோ அது மாதிரி உள்ள அழுத்தம், ஏன்னா உடல் பருமனாக இருக்கும்போது அவங்களுக்கு மன அழுத்தம்னு ஒன்று உருவாகுதுல்ல டாக்டர், அது என்ன விதமான நோய்கள்லாம் வந்து உருவாக்கக்கூடியதாக இருக்கும்? இது முக்கியமாக மன ரீதியாக வந்து இந்த இப்போ நிறையா சினிமா ஆக்டர்ஸே வந்து வெளியே சொல்கிறாங்க, பாடி ஷேமிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப காமனாக இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. அதாவது நம்ம ஒரு இடத்துல இது பண்ணுவோம், யாரோ ஒருத்தவங்க இந்த உடல் பருமனில் சிரமப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க, அவங்கள வந்து நம்ம வந்து கேலிக்கு கிண்டலுக்குன்னு ஏதோ ஒன்று சொல்லுவோம், நீங்கள் கொஞ்சம் குண்டாக இருக்கிறீங்க அந்த மாதிரி. ஸோ இதுவே அவங்களுக்கு ஆழ்ந்த மன அழுத்தத்தை ஏற்படுத்துது. இந்த இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இது வந்து ஸ்கூல்லேருந்து நிறைய பேர் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதனால் இவங்க வந்து ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் மன அழுத்தத்துக்கும் உள்ளாகிறாங்க, இந்த உடல் பருமன் பிரச்சனையில் பாதிக்கப்பட்டிருக்கவங்க. ஸோ இவங்களை வந்து நம்ம அந்த மாதிரி டீல் பண்ணவே கூடாது, இவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ண பார்க்கணும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு ஜாகிங்கோ ரன்னிங்கோ நீங்கள் போகிறீங்க ஒரு நாளைக்குன்னா, உங்கள் ஃப்ரெண்டு இருக்கார், அவர் உடல் பருமனில் கஷ்டப்படுறாரு, அவரையும் மோட்டிவேட் பண்ணி கூட்டிகிட்டு போகணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்ம இந்த பிரச்சனைக்கு கையெடுக்கணும். அதை விட்டுட்டு அவங்கள வந்து நம்ம கேலி கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்கிறது வந்து இதுக்கு உண்டான சரியான தீர்வாக இருக்காது. அதாவது அவங்க ஒரு நகைச்சுவைன்றதுக்காக அவங்கள வந்து காயப்படுத்துகிற வேலையை செய்யக்கூடாது. ஆமாம், கண்டிப்பாக செய்யக்கூடாது. ஓகே டாக்டர், அடுத்த நேயர் பார்ப்போம் டாக்டர். வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? மதியம் வணக்கம் சார், ராயப்பேட்டை வெங்கட் சார். சொல்லுங்கள் வெங்கட், உங்களோட டவுட் என்னன்னு டாக்டர்கிட்ட கேளுங்க. குட் ஆஃப்டர்நூன் சார். உடல் பருமனுக்கு ஒன் ஆஃப் த ரீசன் நீங்க நிறைய ஐடென்டிஃபை பண்ணிருக்கீங்க, அந்த தைராய்டு கூட உங்களுக்கு ஒரு ப்ராப்ளமா உடல் பருமனுக்கு வாய்ப்பு உண்டு இல்லை சார்? ஆமாம் சார், ஒன் ஆஃப் த ரிவர்சிபிள் காசஸ் ஆஃப் ஒபிசிட்டி வந்து இந்த மாதிரி எண்டோக்ரைன் ப்ராப்ளம். அதில் முக்கியமாக அதிகமான அளவில் இருக்கிறது இந்த ஹைப்போதைராய்டிசம்னு சொல்லுவாங்க. தைராய்டு சுரப்பி கொஞ்சம் கம்மியான அளவு சுரக்கிறது. ஸோ இதில் வந்து உடல் பருமன் நம்ம பார்க்கலாம். இதில் வந்து தைராய்டு பிரச்சனையை கரெக்ட் பண்ணிட்டாலே பாடி வெயிட் வந்து நம்மளுக்கு நார்மல் ஆயிரும். ஓகே ஓகே, நன்றி சார். நன்றி. டாக்டர், இப்போ உடல் பருமனை குறைக்கிறதுக்கு உடற்பயிற்சிகளை தாண்டி நேரடியாக இந்த மெடிசன்ஸ் எடுக்கிறதா இருக்கட்டும், இல்லை சில ஆப்ரேஷன் பண்ணுறதா இருக்கட்டும், அது மாதிரி பண்ணி ஒரு அழகியலுக்காக மாற்றிக்கிறது எந்த விதமான பாதிப்புகளை ஏற்படுத்தும் டாக்டர்? இதை பற்றி நம்ம பேசி தான் ஆகணும். கண்டிப்பாக இப்போ வந்து நீங்கள் ஒரு மருத்துவரை அணுகும் போது அவருக்கு வந்து கொஞ்சம் மெடிக்கல் தெரப்பீஸு இதுக்கு இருக்குது, அதே மாதிரி சர்ஜிக்கல் தெரப்பீஸும் இப்போ உடல் பருமனுக்கு இருக்குது. பட் யாருக்கு இது கொடுக்கணுங்கிறதுக்கு உண்டான இண்டிகேஷன் இருக்குது, கேட்டகரைசேஷன் இருக்குது. ஸோ அதாவது உடல் பருமனுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஓவர் வெயிட்டுன்னு ஒரு கண்டிஷன் இருக்குது. ஸோ ஒரு சில பேர் அதாவது இந்த பாடி மாஸ் இண்டெக்ஸை பிரிக்கும் போது எப்படின்னா 25லேருந்து 30 இருக்கிறவங்க ஓவர் வெயிட், 30 தாண்டுறவங்க ஒபீஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒபீஸ்லேயே மைல்டு, மாடரேட், சிவியர் கேட்டகரின்னு சொல்லுவாங்க. இந்த சிவியர் கேட்டகரி 40 பிஎம்ஐயை தாண்டி இருப்பாங்க. இவங்களுக்கு இந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் கண்டிப்பாக கொடுத்து ஆகணும் நம்ம. அதாவது அவங்களுக்கு மருந்து மாத்திரை கொடுத்து ட்ரையல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம சர்ஜரிக்கும் போகணும். இப்போ இந்த சர்ஜரி மருந்து மாத்திரையெல்லாம் என்னன்னாக்கா நம்மளோட இறப்பையோட அளவை வந்து குறைக்கக்கூடிய சர்ஜரிஸ் இப்போ இருக்குது. ஸோ பேரியாட்ரிக் சர்ஜரின்னு சொல்லுவாங்க. இந்த பேரியாட்ரிக் சர்ஜரி நம்ம பண்ணும்போது அவங்களுக்கு வந்து டிராஸ்டிக்கான வெயிட் குறைபாடு ஏற்படும். குறைபாடு ஏற்படும் போது அவங்களோட மெட்டபாலிசம் ரீதியாக நிறையா அப்நார்மல், அதாவது சுகர் கண்ட்ரோல் ஆகாமல் இருந்துக்கிட்டே இருக்கும். அவங்களுக்கு இந்த பேரியாட்ரிக் சர்ஜரிக்கு அப்புறம்லாம் நல்ல சுகர் வந்து நார்மலைஸ் லெவலுக்கு வரும், மெயின்டைன் ஆகும். ஸோ இந்த மாதிரியான பாசிட்டிவான சைட்ஸ் இதுக்கு இருக்குது. ஸோ அதனால் இதுக்கு தேர்ச்சி பெற்ற அறுவை சிகிச்சை நிபுணரை நீங்கள் அணுகி அவர் மருத்துவரின் ஆலோசனைக்கு அப்புறம் நீங்கள் இந்த முடிவு எடுக்கிறது தான் நல்லது. ஓகே டாக்டர். டாக்டர் நேர் ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட பேசலாம். டாக்டர் வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
சார் அம்பத்தூர்லேருந்து தேவராஜ் பேசுகிறேன் சார். சொல்லுங்க தேவராஜ், உங்களோட டவுட் என்னன்னு சார் கேளுங்க. சார் இப்போ வந்து எனக்கு வந்து 60 வயசு ஆகுது சார். சரிங்க. ரிட்டையர்ட் ஆகிட்டேன். எனக்கு வந்து 51 கிலோ இருக்குது. ஓகே. 5 அடி இருக்கிறேன். இந்த 51 கிலோ பத்தாதுன்னு சொல்கிறாங்க சார். அப்படியே சார்? ஆமாம்ப்பா, நீங்கள் 5 அடினா 160 சென்டிமீட்டருக்கு மேலே இருப்பீங்கன்னு நான் அசியூம் பண்ணிக்கிறேன். அப்படின்னா அதான் நீங்கள் வந்து நியூட்ரிஷன் டிஃபிஷியன்சி இதுக்கு போயிடுவீங்க. 51 கிலோ நீங்கள் ஆவரேஜாக பார்க்கணுன்னா 60 கிலோ நீங்கள் உங்களுக்கு உண்டான எடையாக இருக்கும். இந்த 60 கிலோ நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உண்டான கரெக்டான வெயிட்டாக இருக்கும். பட் வெயிட் குறையுது அப்படின்னா என்ன காரணத்தினால வெயிட் குறையுதுங்கிறத மருத்துவரை போய் நீங்கள் அணுகி அதை நீங்கள் பார்க்கணும். அது பார்த்தீங்கன்னா தான் எடை குறைவுங்கிறது ஒரு முக்கியமான பிரச்சனை. அது வந்து உள்ளே இருக்கிற நோயோட வெளிப்பாடாக கூட இருக்கலாம். ஸோ அந்த உள்ளே இருக்க பிரச்சனையை கண்டுபிடிச்சா தான் இதை நம்ம சரி பண்ண முடியும்ப்பா. இப்போ சாப்பாட்டில் சாப்பிட்டு அப்படி எடையை கூட்ட முடியாது இல்லை சார்? இந்நேரத்துக்கு கூடி இருக்கணுமே. ஓ சரி சரி சார். தேங்க்யூ சார். நன்றி. டாக்டர் பார்த்து அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கலாம். ஆமாம். சார். டாக்டர், இந்த உடல் பருமனால் பாதிக்கப்பட்டவங்க அதிலிருந்து ஓவர் கம் பண்ணுறதுக்கு அவங்க என்னென்னலாம் பண்ணலாம் டாக்டர்? உடல் பருமன் இருக்குங்கிறத கண்டுபிடிச்சி ஃபஸ்ட்டு அதை சரி கட்டணும்னு நினைக்கணும். மனது ரீதியான அதாவது தயாராகணும். ஃபோக்கஸ்டாக இருக்கணும். ஃபோக்கஸ்டாக இருக்கும்போது அவங்க 3 வேளை சாப்பிட்றாங்களா, எத்தனை வேளை சாப்பிட்றாங்கன்னு நம்ம தெரியாது. ஸோ சாப்பிடும்போது அவங்களோட பிளேட்டில் என்னென்ன இருக்குங்கிறத அவங்களுக்கு தெரிஞ்சு தான் சாப்பிட்ணும். ஏன்னா அது எல்லாமே எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகும். ஸோ எனர்ஜி கேலரி டெஃபிசிட் டயட்டுன்னு ஒன்று இருக்குது. அதாவது நம்ம வேலை பார்க்குற வேலைக்கு ஏற்ற மாதிரி சாப்பிட்றது. இப்போது எனக்கு பிஹைண்ட் த டெஸ்க் ஜாப் அப்படின்னு ஒரு நேயர் கூட சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரியான உட்காந்தே வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் அவங்களோட கேலரி இன்டேக்கை கம்மியாக தான் வச்சுக்கணும். ஏன்னா அவங்களுக்கு போய் நடந்து இல்லை படிக்கட்டு ஏறுற மாதிரியான வேலைகளில் இருக்க மாட்டாங்க. அப்படின்னாக்கா அவங்களுக்கு தேவைப்படுற கேலரி ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான கேலரி டெஃபிசிட் டயட் சாப்பிட்றது ஒன்று. அவங்களுக்கு நிறையா புரதமும் காய்கறியும் அவங்க சேர்த்துக்கணும் அவங்க டயட்டில். ஸோ 0 கேலரி நோ கேலரி ஃபுட்டுன்னெலாம் இப்போ நிறையா சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரியான ஃபுட்டை வந்து அவங்க சாப்பிடணும். ரெண்டாவது, ஸ்மோக்கிங் ஆல்கஹால் இருந்துச்சுன்னா உடல் பருமன் இருக்கவங்க அதை கண்டிப்பாக நிறுத்தி ஆகணும். அது யாரையுமே கேட்கணுன்னு அவசியம் இல்லை. ஏன்னா அவங்களோட ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் பார்த்திங்கன்னா ஒபிசிட்டியே ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் தான். இருதய நோய், நுரையீரல் பிரச்சனை, அப்புறம் இந்த கல்லீரல் பிரச்சனை. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைக்கு இப்போ இவங்க ஸ்மோக்கிங் ஆல்கஹால் எடுத்தாங்கன்னா அதுவும் ஒரு அடிஷ்னல் ரிஸ்க் ஃபேக்டராக மாறும். ஸோ அதனால் அதை அவங்க கண்டிப்பாக கட் டவுன் பண்ணணும். டெய்லி எக்ஸசைஸ் இதுதான் அவங்களுக்கு தேவையான முக்கியமான விஷயம். டெய்லி எக்ஸசைஸ்ன்னு நான் சொல்லும்போது அதுக்குண்டான சாத்தியக்கூறுகள் நம்ம ஊரில் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இருக்குது. எல்லாரும் பண்ணுறோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ இப்போ இருக்கிற டிராஃபிக்லேயும் இதுலேயும் வேலைக்கு போயிட்டு வரதே ஒரு சேலஞ்சாக தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து அவங்க எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு 1/2 மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரம் ஏதாவது ஒரு விளையாட்டோ இல்லை எங்கேயோ போய் அவங்களோட வேர்வையை சிந்தி அந்த சாப்பிட்ற கேலரியை எங்கேயாவது போய் எரிக்கிற மாதிரியான ஒரு விஷயம் பண்ணணும். ஸோ நிறைய பேர் டான்ஸ் ஆடுவாங்க, நிறைய பேர் கிரிக்கெட் விளாட்றது, ஃபுட்பால் விளாட்றது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி வச்சுருப்பாங்க. நிறைய பேர் ஜிம் போவாங்க. ஸோ அந்த ரெக்ரியேஷனல் ஆக்டிவிட்டீஸ் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ இதுதான் முக்கியமான இதுக்கப்புறமும் அவங்களுக்கு அந்த உடல் பருமன் பிரச்சனை நான் ட்ரை பண்ணிட்டேன், மனது சோர்வாகும்போது ஒரு மருத்துவர் அணுகுனாங்கன்னா அவங்க அதுக்குண்டான ஆலோசனைகளையும் மருந்து மாத்திரைகளையும் சிகிச்சையும் சொல்லுவாங்க. ஓகே. ஒரு நேயர் இருக்கார் டாக்டர். வணக்கம், யாருங்கன்னு பேசுகிறீங்க? லைனில் தான் இருக்கீங்க. ஹலோ சார். வணக்கம் சார், ராதகோபால் பேசுகிறேன். சொல்லுங்கய்யா. சார், நான் வெஜிடேரியன் சாப்பிட்றதுனால உடல் பருமன் வருமா? வணக்கம்ங்க. நான் வெஜிடேரியன் சாப்பிட்றதுனால உடல் பருமன் வராது. அளவுங்கிறது எல்லாத்துக்குமே இருக்குது, எல்லா சாப்பாடுக்குமே இருக்குது. ஸோ இந்த நான்வெஜ் சாப்பாடில் நிறையா புரதம் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த புரதம் சாப்பிட்றதுனால உங்களுக்கு இந்த உடல் பருமன் பிரச்சனை வராது. பட் கார்போஹைட்ரேட் ரிச் ஃபுட் நீங்கள் சேர்க்குற ஆயிலும் மற்ற விஷயங்கள்னால உடல் பருமன் வரலாம்.
அதனால் நீங்கள் நான்வெஜ் ஃபுட்டு அளவாக சாப்பிடலாம், பிரச்சனை இல்லை. ஓகே டாக்டர். இப்போ எனக்கு ஒரு டவுட் டாக்டர். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க, அதாவது இந்த நான்வெஜ்ஜை மட்டுமே ஒரு 1/2 kg இந்த மாதிரி சிக்கன் மட்டுமே, ஒன்லி ரைஸ் எடுத்துக்காமல் ஒன்லி சிக்கன் மட்டுமே சாப்பிட்றதே ஒரு டயட் மெயின்டைன் பண்ணுறேன், அதுவும் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இது அந்தளவுக்கு சேஃபா டாக்டர்? ஆமாம், நீங்கள் சொல்கிறது பேர் சொல்லி இப்போ வராங்க, கீட்டோ டயட்டு, பேலியோ டயட்டுன்னெலாம் இப்போ சொல்கிறாங்க. ஸோ இதில் என்னென்னா கார்போஹைட்ரேட்டே இருக்காது, மற்ற ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே, முக்கியமாக கொழுப்பும் புரதமும் அதிகமாக இருக்கும் இந்த மாதிரியான டயட் பிளான் பண்ணும்போது. ஸோ இந்த மாதிரி டயட் வந்து ரிசல்ட் கொடுக்குது, இதுதான் ஏர்லி மேன் சாப்பிட்டாங்க அப்படிங்கிற ஒரு இதுக்கெலாம் நிறைய பேர் சொல்லி இதை சாப்பிட்டு உடல் எடையும் குறைஞ்சவங்கள்லாம் நான் பார்த்துருக்குறேன். ஆனால் என்னென்னா காலப்போக்கில் இது வேறு மாதிரியான பிரச்சனைகளை கொண்டுட்டு வருமாங்கிறது வந்து இன்னும் ஆய்வில் இருக்குது. ஸோ அதனால் இந்த மாதிரி டயட்ஸை வந்து நம்மளோட போர்ஷன் கண்ட்ரோலிங்குங்கிற விஷயத்தை பண்ணணுமே தவிர இந்த மாதிரியான ஸ்பெசிஃபிக்கான டயட்டில் எனக்கு பெரிய லெவலில், என்னோட கருத்து, எனக்கு அதில் பெரிய லெவலில் உடன்பாடு இல்லை. அதாவது ஆராய்ச்சிக்கு உட்படுத்தப்படாத, இது வரைக்கும் தீர்வுன்னு ஏற்படுத்தப்படாத, நம்மளா புது முயற்சியில் பண்ணி பார்க்குறது அவ்வளோ நல்லது இல்லைன்னு சொல்லி. ஆமாம், ஏன்னா இப்போ அது ரிசல்ட்டெல்லாம் கொடுத்தா கூட பின்னாடி ஏதாவது ஒரு பிரச்சனையோ ஒரு மாரடைப்புக்கு அது ஒரு காரணமாகவோ எதுவோ இருக்குமாங்கிறது இன்னும் ரிசர்ச்சில் தான் இருக்குது. ஸோ அதனால் அந்த மாதிரி டயட்டை வந்து நான் இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டேன் என்னோடய பேஷண்ட்ஸ்க்கோ எனக்கு தெரிஞ்சவங்களுக்கோ. ஓகே டாக்டர். டாக்டர், இப்போ இந்த உடல் பருமன் இருக்கிறதுனால ஓசா எஃபெக்ட்ஸ் வரும் அப்படின்றாங்களே, அந்த ஓசானா என்ன டாக்டர்? நல்ல கேள்விங்க. இது ஓசாங்கிறது அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் ஆப்னியாங்க. ஓகே டாக்டர். இது வந்து உடல் பருமனோட நேரடியாக தொடர்பில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. அதாவது உடல் பருமன் இருக்கிறவங்களுக்கு இன்வேரியபிளி இந்த ப்ராப்ளம் வருங்க. இது என்னென்னா, நீங்கள் பார்த்துருப்பீங்க, வயிற்று பகுதியிலையும் இடுப்பு பகுதியிலையும் நிறையா சதை இருக்கக்கூடிய ஒரு நபர், அவங்க தூங்கும் போது நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா கொரட்டை பிரச்சனை இருக்கும். நிறையா கொரட்டை விடுற மாதிரி, ரொம்ப சத்தமாக கொரட்டை விடுவாங்க. இந்த உடல் பருமனோடு சேர்ந்து இந்த கொரட்டை பிரச்சனையும் இருந்துச்சுன்னா இவங்களுக்கு வந்து ஓசா அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் ஆப்னியா இருக்கானுங்கிறது பார்க்கணும். என்னென்னா, பேசிக்காக இவங்க நைட்டு தூங்குவாங்க. நைட்டு தூங்கிட்டு காலையில் எந்திரிக்கும் போது, எப்பயுமே நம்ம தூக்கத்துக்கு அப்புறம் எந்திரிக்கும் போது நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணணும். அந்த தூக்கத்தோட எஃபெக்ட் வந்து நம்மளுக்கு இருக்கணும். இந்த அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் ஆப்னியாவில் என்ன நடக்கும்னா, நம்மளோட ஆக்சிஜன் லெவலும் கார்பன் டை ஆக்சைடு லெவலும் மிஸ்மேட்ச் ஆகும். ஸோ அப்போ வந்து இவங்களுக்கு வந்து அந்த ஃப்ரெஷ்னஸ்ஸே இருக்காது. தூங்கி எந்திரிச்சிருப்பாங்க, திரும்ப தூங்கிக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு சோம்பேறித்தனமாகவே அவங்க பகல் பொழுதுலையும் இருந்துக்கிட்டே இருப்பாங்க. அதனால் என்ன பண்ணுவாங்க, படுத்தா கூட இவங்களுக்கு வந்து இந்த கொரட்டனால் தூக்கம் வந்து ஃபுல்ஃபில்லாக இருக்காது. ஸோ உட்காந்துட்டு தூங்குறத பழக்கப்படுத்திப்பாங்க. ஸோ எதுவுமே பண்ணாமல் ஒரு மணி நேரம் அவர் உட்கார்றாருன்னா தூங்கியிருப்பார். இதுதான் இந்த பிரச்சனையோட முக்கியமான சிம்டம் விஷயமா இருக்குது. ஆமாம். ஓகே டாக்டர். அடிக்கடி அவங்க தூங்கும்போது எனர்ஜி கிடைக்கிறதுனால தூக்கம் அடிக்கடி அவங்களுக்கு வந்துட்டே இருக்குமா நார்மல் டைமில்? எக்ஸாக்ட்லி. அவங்களுக்கு தூக்கமின்மை மாதிரி போயிட்டு அவங்க நிறையா தூங்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ தூங்கிக்கிட்டே இருப்பாங்க பேசிக்காக. எப்போ ஏதோ வேலை இல்லாமல் இருந்தாலே உடனே தூங்கிடுவாங்க. ஸோ இந்த பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ இவங்க வந்து ரெஸ்பிரேட்டரி மெடிசன்னு சொல்லுவாங்க, நுரையீரல் சார்ந்த டாக்டரை வந்து பார்க்கணும். இவங்களுக்கு வந்து பைபேப்னு ஒரு கருவி கொடுப்பாங்க வென்டிலேஷனுக்காக. ஸோ இந்த பைபேப்போட இருக்கும்போது இவங்களுக்கு இந்த ஆக்சிஜன் மிஸ்மேட்ச்லாம் பெட்டராக இருக்கும். ஸோ இவங்க வந்து அந்த சிம்டம்ஸ்லேருந்து தவிர்த்துக்கலாம். ஓகே டாக்டர். அப்போ ஒரு குரட்டை பிரச்சனைக்கு இந்த மருந்துகள் எடுக்கிறது மூலமாக நிம்மதியான ஒரு தூக்கமும் அவங்களுக்கு ஏற்படும்? கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே டாக்டர். ஒரு காலர் இருக்காங்க டாக்டர், பேசிடலாம். வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? ஹலோ, சென்னையிலேருந்து பேசுகிறேன் சார். ஓகே, டாக்டர்கிட்ட கேளுங்க உங்கள் கொஸ்டின். ஓகே சார். ஹலோ சார். வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. எங்கள் பாப்பா வந்து 5th படிக்கிறாங்க, 5வது தான் படிக்கிறாங்க. அவங்க 3 அடி தான் இருப்பாங்க, ஆனால் வெயிட் பார்த்தா 40 கிலோ இருக்காங்க சார். அது எப்படி சார் கம்மி பண்ணுறது? ஓகேம்மா, இது வந்து இப்போ குழந்தைங்களுக்கும் இந்த உடல் பருமன் பிரச்சனை நிறையா வருதுமா. முதல்ல வந்து பாப்பாவோட வயசு என்னம்மா? 10 வயசு ஆகுது சார். 10 வயசு. குழந்தைங்க டாக்டர் யார்கிட்டையாவது இந்த உடல் பருமன் பிரச்சனையை பற்றி நீங்கள் எப்போயாவது கேட்டிருக்கீங்களா? இல்லை சார், இதுவரை கேட்டது. வளர வளர குறைஞ்சிரும்னு தான் அந்த இதோட இருக்கேன் சார். ஆனால் குறையிற மாதிரி தெரியல, வெயிட் தான் அதிகமாக போடுறாங்க. ஓகேம்மா, இவங்களோட சாப்பாடு சார்ந்த விஷயங்கள், அதாவது நியூட்ரிஷனிஸ்ட்டை நீங்கள் போய் பார்க்கணுமா. இவங்க என்னென்ன மாதிரியான சாப்பாடு, ஸ்நாக்கிங்
அதாவது நிறைய இந்த அங்காடி பொருள்கள் சாப்பிட்ற பழக்கம் இருக்கா உங்கள் குழந்தைக்கு? ஆமாம் சார், வெஜிடபிள் சாப்பிட மாட்டாங்க, நான்வெஜ்ஜு நிறைய சாப்பிட்றாங்க. ஓகேம்மா, நான்வெஜ்லேயும் அங்காடி பொருட்கள், வெளியே வாங்குகிற ஜங்க் ஃபுட், இந்த மாதிரியான ஃபுட்ஸு தான் அதிகமாக எடுத்துக்கிறாங்களாம்மா? சாப்பாடு தான் அதிகமாக எடுத்துக்கிறாங்களா? வெளியெல்லாம் சாப்பிட மாட்டாங்க சார். அந்த பேக் வந்து சதை அதிகமாக இருக்குது, ஃப்ரண்ட்டில் தொப்பை இருக்குது சார் அவளுக்கு. ஓகேம்மா. ஸோ இவங்களுக்கு வந்து முக்கியமாக நீங்கள் வந்து சாப்பாடை வந்து கேலரி டெஃபிசிட்டுங்கிறது சொன்னேன்லம்மா, அதில் இவங்க இருக்கணுமா? இவங்க ஒரு நாளைக்கு எவ்வளோ கேலரி சாப்பிட்றாங்கங்கிறத நீங்கள் கணக்கு பண்ணணும். வெளியே சாப்பிட்றத தவிர்த்துக்கணும். டெய்லி வந்து அவங்க வந்து ஏதாவது ஒரு எக்ஸசைஸ், டெய்லி வந்து அவங்க உடம்புலேருந்து வேர்வை வெளியே வர்றதுக்கு உண்டான இதை வந்து நீங்கள் ஏதாவது ஒரு கிளாஸஸ்ஸு, பேட்மிண்டன் கிளாஸஸ்ஸு, ஸ்விம்மிங் கிளாஸஸ், இந்த மாதிரியான ஏதாவது ஒரு கிளாஸஸ், இல்லைனா டான்ஸ், அவங்களுக்கு டான்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா டான்ஸ் கிளாஸஸ், அந்த மாதிரி ஏதாவது ஒரு கிளாஸில் சேர்த்து விடலாமா? இதுதான் அவங்களுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம். ஸோ அவங்களோட நியூட்ரிஷன்லேயும் எக்ஸசைஸ்லேயும் நீங்கள் ஃபோக்கஸ்டாக இருக்கீங்கம்மா. ஓ, இப்போ அவங்க அப்பா அதே மாதிரி தான் வெயிட் இருப்பாங்க, அதனால ஜீன் பிரகாரம் வருமா சார் அது மாதிரி வெயிட்டு? அவங்க அத்தைங்க அவங்க அப்பாங்களாம் அப்படி இருப்பாங்க. ஜெனட்டிக், அதாவது வெயிட்டு போடுறதுக்கு வந்து ஜீன்ஸை நம்ம காரணம் காட்ட வேணாமா. ஜீன்ஸ் ரிலேட்டடாக இருந்தால் கூட அதை நீங்கள் சரி செய்கிற வழியை பாருங்கள். ஒரு பிரச்சனையை வந்து ஜீன்ஸ் சார்ந்து அந்த பிரச்சனையை அதிகமாக யோசிக்கிறத விட்டுட்டு அந்த பிரச்சனையிலேருந்து தீர்வு காண்றதுக்கு உண்டான வழியை ஜீன்ஸை பயன்படுத்திக்கோங்க. ஓகே சார். அவர் நார்மல் வெயிட் எவ்வளோ சார் இருக்கணும் அவங்க? அதாம்மா, அவங்களோட ஹைட்டு 3 அடின்னு சொன்னீங்க. 3 அடி சார். ஓகே, அவங்களோட வெயிட்டு ஒரு குழந்தைங்க டாக்டர் வந்து பார்த்து சொன்னாதாம்மா கரெக்டாக இருக்கும். குழந்தைங்கள பொறுத்த வரைக்கும் பெர்சன்டைல் கணக்குன்னு ஒன்று இருக்குது, அதுக்கு ஏற்ற மாதிரி தான்மா நம்ம பார்க்க முடியும். அதனால் எனக்கு இந்த 3 அடி எப்படி சென்டிமீட்டராக மாற்றணுங்கிறது தெரியல. சரி, ஓகே ஓகே ஓகே, நன்றி. ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். இப்போ பொதுவாக எனக்குமே இந்த சந்தேகம் இருக்குது டாக்டர். அதாவது வந்து இப்போ உடல் பருமன் உள்ள ஒருத்தவங்க, அதாவது ஜெனட்டிக்காக அவங்களோட பரம்பரை அப்படி இருக்கும்போது, அவங்களோட அந்த பெண்ணோ ஆணையோ திருமணம் செய்து கொள்ளும்போது அவங்களுக்கு வந்து நமக்கு வரக்கூடிய வருங்கால சந்ததியும் அப்படி வந்துடுன்னு ஒரு பயம் இருக்குல்ல டாக்டர், அது எந்த அளவுக்கு கரெக்ட் டாக்டர்? இல்லை, பயப்படுறது வந்து இந்த மாதிரி விஷயங்களில் சரியாக இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா இதுக்கு வந்து ஒரு சாத்தியக்கூறு இருக்குது. உடல் பருமனுங்கிறது ஒரு ரிவர்சிபிளான பிரச்சனை தான், இர்ரிவர்சிபிளான பிரச்சனை கிடையாது. ஸோ அதை ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு உண்டான விஷயங்கள் நிறைய நம்ம முன்னாடி இருக்கும்போது அதை நம்ம பார்க்க மாட்டோம். ஸோ அதை பார்க்காம இல்லை இது வந்து உங்களோட பரம்பரை பிரச்சனை அப்படிங்கிறது வந்து எந்த விதத்துலையும் ரைட்டாக இருக்காது. பரம்பரை பிரச்சனையாக இருந்தாலுமே அதை நல்ல விதத்தில் பாசிட்டிவாக நீங்கள் பார்க்க ஆரம்பிங்க. ஸோ பரம்பரையில் நிறைய விஷயங்கள், நல்ல விஷயங்கள் நம்மளுக்கு தந்திருப்பாங்க. ஸோ அதனால் வந்து அதை நம்ம முன்னெடுத்து இந்த ஒபிசிட்டி பிரச்சனையை ஈஸியாக ஃபைட் பண்ணிடலான்னு நான் நினைக்கிறேன். ஓகே டாக்டர். அதுலேருந்து திருப்பி அப்படியே இருந்தாலும் அதை எப்படி சரி கட்டுறதுன்றதில் வழிமுறைகள்லாம் இப்போ மாறிட்டுருக்கேன் இல்லைங்களா? ஆமாம், கண்டிப்பாக. ஸோ அவங்க சாப்பிட்ற சாப்பாடுலேயும் எக்ஸசைஸ்லேயும் தான் இந்த விஷயமே அடங்கியிருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது இது இயற்கையாகவே நம்ம சரி பண்ணிடலாம். அதனால் நீங்கள் ஒன்றுமே இதை நினச்சி பயப்படாமல், யாராவது கல்யாணம் இதெல்லாம் வந்து தள்ளி போடணும் அப்படிங்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. ஓகே டாக்டர். இப்போ இந்த உணவு பழக்க வழக்கங்கள்னு சொன்னீங்களே டாக்டர், அதாவது இப்போ நொறுக்கு தீனி சாப்பிட்றதெல்லாம் இப்போ ரொம்ப அதிகமாக இருக்குது. குழந்தைகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சாப்பாடே அவங்க எடுத்துக்கிறது இல்லை, ஒன்லி நொறுக்கு தீனி தான் எடுத்துக்கிறாங்க. இப்போ இதுவும் வந்து அவங்களோட லைஃப்பில் வந்து உடற்பருமனை உண்டாகுமா டாக்டர்? கண்டிப்பாக உடல் பருமனுக்கு முக்கியமான விஷயம் வந்து இந்த ஸ்நாக்கிங் பிரச்சனை வந்து இதை நம்ம எப்படியாவது தவிர்த்துக்கிறது தான் நல்லது. ஏன்னா இப்போ முன்னாடி இருந்த ஊட்டச்சத்து குறைபாடுகளை சரி கட்டுறதுக்கு ஸ்நாக்கிங் பயன்பட்டுருக்கும். ஆரோக்கியமான ஸ்நாக்காக இருக்கும். அதாவது ஒரு எள்ளுருண்டை, பொரி உருண்டை, இப்போ அந்த மாதிரியான ஸ்நாக்லாம் இப்போ நம்ம எதுவும் சாப்பிட்றதில்ல. நிறையா விதமான பொட்டேட்டோ சார்ந்த சிப்ஸ் வெரைட்டி எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ இதில் வந்து நம்மளுக்கு வந்து இதை சாப்பிட்டா நம்மளை மேற்கொண்டு சாப்பிட வைக்கிற மாதிரியான விஷயங்களாக இருக்குது. ஸோ நீங்கள் அவாய்ட் பண்ண வேண்டிய விஷயம் கண்டிப்பாக இந்த ஸ்நாக். ஹெல்த்தியான ஸ்நாக்கை வீட்டில் செஞ்சு கொடுங்க. சாலட் செஞ்சு கொடுங்க. காய்கறிகள், பழங்கள், ஃப்ரூட் சாலட், வெஜிடபிள் சாலட், இந்த மாதிரியான இதை நீங்கள் ஸ்நாக் பண்ணலாம். இதிலோட கேலரி வேல்யூவும் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதனால் இது வந்து ஆரோக்கியமான ஸ்நாக்கிங். பேட் ஸ்நாக்கிங்கிறது நம்மளோட சீடை, முறுக்கு, மற்ற விஷயங்கள். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் தவிர்த்து இருந்துக்கிறது பெட்டராக இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஓகே டாக்டர். இப்போ இந்த உடற்பருமனை எந்தெந்த முறைகள்லாம் வந்து குறைக்கலாம் டாக்டர்? உடற்பயிற்சி, யோகா, இதை தாண்டி வேறு என்ன சாதாரண விஷயங்கள்லேருந்து நம்ம குறைக்கலாம் டாக்டர்?
சாதாரண விஷயங்கள்னு பார்த்தீங்கன்னா, இப்போது டெய்லி ஒரு அரை மணி நேரம் ஒரு ஸ்ட்ரெச்சிங்கோ, ஒரு காலையில் எழுந்திரிச்சோன்னா ஒரு அரை மணி நேரம் இருக்கிறவங்க கண்டிப்பாக ஒரு எக்ஸசைஸை பண்ணுறது, வீட்டிலையே வீட்டு வேலைகளே அவ்வளோ இதில் கேலரி நம்மளுக்கு குறையும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம எல்லாத்துக்குமே மிஷின் சார்ந்த ஒரு வாழ்க்கையாக தான் இருக்குது. மிக்ஸி, கிரைண்டர், அப்புறம் வேக்யூம் கிளீனர், எல்லாத்துக்குமே மிஷின் இருக்குது. ஸோ இதிலேருந்து நம்ம கொஞ்சம் மாறிக்கிறது நல்லது. அந்த அரை மணி நேரம் இருக்கும்போது அந்த அரை மணி நேரத்தில் நம்ம உடலுக்கு ஏதாவது உழைப்பு தர மாதிரியான வேலைகளாக இருந்தாக்கா இந்த உடல் பருமனையும் நீங்கள் சரி கட்டலாம். அதுவும் எங்கேயும் இதுக்குன்னு நம்ம வெளியே போகணுன்னு அவசியம் இல்லை, நம்ம வீட்டில் இருந்தே இதை பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ அதில் நம்ம வீட்டில் இருந்து தொடங்குற விஷயம் நிரந்தரமாகவும் நம்மளுக்கு கண்டினியூ ஆகும். ஸோ ஏதோ ஒன்று நம்மளுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும். புரியுது டாக்டர். அதாவது வீட்டு வேலைகளில் செய்கிறது கூட இப்போ ஒரு சிலர்லாம் வந்து கொஞ்சம் பணம் வந்ததுக்கப்புறம் கௌரவ குறைச்சலாக பார்க்குற ஒரு மனநிலைலாம் இப்போ வந்துட்டுருக்கு டாக்டர். உண்மைதான். ஸோ அது ஆரோக்கியம் சார்ந்த விஷயம்னா அதில் கௌரவமோ இதுவோ பார்க்க தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். ஓகே டாக்டர். இப்போ பொதுவாக வந்து இப்போ நான் நல்லா சாப்பிட்றேன், ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வந்து ஒரு மெடிசன் எடுத்துக்கிறேன், இல்லை ஆப்ரேஷன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஒரு சிலர் சொல்கிறதையும் நான் கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ இந்த ட்ரக்ஸ் எடுத்துக்கிறதுனால இருக்கக்கூடிய சைடு எஃபெக்ட்ஸ்லாம் என்ன டாக்டர்? ஆமாம், இதுவும் வந்து இப்போ பெரும்போக்கில் இருக்குது. அதாவது ஒரு பிரச்சனைக்கு அப்புறம் நான் இப்போ தான் மருத்துவ உலகத்தில் அட்வான்ஸ்மெண்ட் இருக்கிறதுனால எல்லா பிரச்சனைக்கும் ஏதாவது ஒரு தீர்வு காணலாம்னு சொல்லிட்டு நம்ம இப்போ இருக்கிறோம். பட் மருந்து மாத்திரைகளை போட்டு தீர்வு காண்றதுக்கு பதிலாக இயற்கையான ஒரு முறை இருந்துச்சுன்னா நீங்கள் அதை பின்பற்றுறது தான் நல்லது. பட் இப்போ உடல் பருமனுக்கே இப்போ மருந்து மாத்திரைகள்லாம் இப்போ இருக்குது. ஆர்லிஸ்டாட்னு ஒரு மெடிசன் இருக்குது. அப்புறம் இப்போ நிறையா மெடிசன்லாம் இப்போது வந்துருச்சு. இப்போ அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். பட் இந்த செமாக்ளூட்டைட், லிவாக்ளூட்டைட், இந்த மாதிரியான மெடிசன்ஸ்லாம் இருக்குது. இருந்தாலும் இது இல்லாமலே நம்ம உடல் பருமனை சரி பண்ணுறதுக்கு வழி பண்ணுறது தான் நல்லது டாக்டர். இப்போ இந்த ஆப்ரேஷன்ஸ் இதெல்லாம் வந்து தவிர்த்துட்டு உடல் பருமனை இந்த உடற்பயிற்சி இது வழியாகவே ஈஸியாக குறைச்சிடலாமா டாக்டர்? கண்டிப்பாக குறைச்சிடலாங்க. ஆனால் இதுக்கு வந்து இது ஒரு லாங் ப்ராசஸ் தான். ஸோ எதுவுமே உடனே பலனளிக்காது. இதை வந்து எவ்வளோ நாள் நீங்கள் பண்ணுறீங்க, கன்சிஸ்டன்சிங்கிறது தான் இதில் ரொம்ப முக்கியமான சாத்தியக்கூறு. ஸோ இந்த கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் ஒரு விஷயம் பண்ணும்போது அதோட எஃபெக்ட்டும் இம்பேக்டும் உங்களுக்கு அப்புறமா தான் தெரியும். ஸோ அதனால் கன்சிஸ்டண்ட்டாக ஃபோக்கஸ்டாக நீங்கள் எக்ஸசைஸ்லேயும் டயட் கண்ட்ரோல்லையும் இருந்தீங்கன்னா உடல் பருமனை கண்டிப்பாக நம்ம குறைச்சிடலாம். சடனாக போயிட்டு சடனாக ஒரே நாளில் வந்துட வேணாம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஓகே டாக்டர், நிறைவான நேயர் பார்க்கலாம். வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? வணக்கம், ராமேஸ்வரம் சுகுமார் சார். டாக்டர் சார் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க சார், சொல்லுங்கள் சார். சார் இப்போ உடற்பயிற்சி டெய்லி 1.5 மணி நேரம் பண்ணுறேன் சார். சூப்பர் சார். டெய்லி 1.5 மணி நேரம். ஆனால் 5:30 மணிக்கு கிளாஸ் ஆரம்பிச்சோம், 7 மணிக்கு முடிக்கிறோம். சரிங்க சார். ஆனால் லைட்டாக தொப்பை இருக்கு. ஓகே. மத்தியானம் வந்து சாப்பிட்றது இல்லை, ஒரு வேளை கட் பண்ணியிருக்கேன் இந்த புது வருஷத்துல இருந்து. அது நல்லதா கெட்டதா சார்? இப்போ இந்த உடல் பருமன் பிரச்சனைக்காக உங்களுக்கு வந்து மத்தியான சாப்பாடை கட் பண்ண சொன்னாங்களா? இல்லை, நானா கட் பண்ணிக்கிட்டேன். நீங்களா கட் பண்ணிக்கிட்டீங்க? ஓகே. ஆமா, யாரும் எதையும் சொல்லல, டாக்டர்லாம் போறது கிடையாது. உடற்பயிற்சி செய்யறதுல எல்லாமே நம்மளுக்கு வந்துருது சேர்ந்து. ஓகே. அதனால நானா கட் பண்ணி கொஞ்சமா குறைக்கிற மாதிரி தான். கொஞ்சம் வயிறு நல்லா இருக்கு சார், ஆனால் ஃப்ரெஷ்ஷா இருக்கு. உடல் எடை எவ்வளோ இருக்கீங்க சார்? 2 வேளை சாப்பிட்டாவே சரியா இருக்கு. ஆனா பியூர் வெஜ் சார். ஓகே சார். உடல் எடை எவ்வளோ சார் இருக்கு உங்களுக்கு? ஹைட் எவ்வளோ இருக்கீங்க? வெயிட் இருக்கேன் சார். 5 அடி இருப்பேன் சார். ஓகே சார். ஸோ 5 அடினா 165 சென்டிமீட்டர்னு வச்சுக்கிட்டா கூட உங்களுக்கு உடல் எடை கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது சார். உடல் எடை நீங்கள் இது வரைக்கும் கம்மி ஆயிருக்கீங்களா இந்த எக்ஸசைஸும் டயட்லையும்? 85 கிலோ மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன் 10 வருஷமா. 10 வருஷமாக 85 கிலோ மெயின்டைன் பண்ணுறீங்க. ஓகே ஆமாம் சார். நீங்கள் அப்படியே இருக்கிறது நல்லது தான். ஆனால் நீங்கள் வந்து ஒரு 5 கிலோ குறைக்கிறதுக்கு பாருங்கள். 5 கிலோ குறைங்கிறது ரொம்ப பெரிய விஷயந்தான். அதுக்கு வந்து கால அவகாசம் நீங்கள் எடுத்துக்கோங்க. 1 வருஷமோ 2 வருஷமோ இல்லை, 5 வருஷம் கூட எடுத்துக்கோங்க. பட் 5 கிலோ குறைச்சிங்கன்னா உங்களோட ஆரோக்கியம் இன்னும் அதிகரிக்கும் சார். சரிங்க சார். சார் இன்னும் ஒரே ஒரு கேள்வி சார். காலையில் தயிர் குடிக்கலாமா சார்? வெறும் வயிற்றுல தண்ணி குடிக்கிறது நல்லது சார். தயிருங்கிறது அதில் நிறையா ப்ரோபயாட்டிக்லாம் இருக்குது. பட் காலையில் எடுத்தவனே அந்த உணவை நான் உங்களுக்கு பரிந்துரைக்க மாட்டேன்.
சரிங்க சார், சரிங்க சார். தண்ணி குடிக்கலாம். தண்ணி குடிங்க. சரிங்க சார், சரிங்க சார். ரொம்ப நன்றி சார். நன்றி சார். டாக்டர், எனக்கு இன்னொரு ஃபைனல் கொஸ்டின் டாக்டர். அதாவது நேரம் அதிகமாக நம்ம தூங்குறதாலையும் இல்லை நேரம் மிக ரொம்ப கம்மியாக நம்ம தூங்குறதாலையும் கூட உடல் பருமன் கூடுமா டாக்டர்? கண்டிப்பாக தூக்கத்துக்கும் உடல் பருமனுக்கும் சம்மந்தம் இருக்குது. நீங்கள் இப்போது 6 மணி நேரத்துலேருந்து 8 மணி நேரம் சராசரியான தூக்கம் எல்லா மனிதர்களுக்குமே தேவை. இதுக்கு கம்மியாக தூங்குறவங்களுக்கு மற்ற பிரச்சனைகள்னால உடல் பருமன் வரலாம், ஸ்ட்ரெஸ்ஸுனால. அது மாதிரி அதிகமாக தூங்குறவங்களுக்கு சிர்காடியன் ரிதம் ப்ராப்ளம் இருக்கும். அவங்க எந்த நேரத்துலேருந்து எந்த நேரம் தூங்குறாங்கங்கிறத நம்ம கண்காணிக்கணும். ஒரு சில பேர் இப்போ நைட்டு வேலைகள்லாம் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நைட் ஃபுல்லாக வேலை பார்த்துட்டு பகலில் 12 மணி நேரம் தூங்குவாங்க. இந்த மாதிரி தூக்கமும் உடல் பருமனுக்கு ஒரு காரணம் தான். இதனால் நிறையா ஹெல்த் ப்ராப்ளம் வரும். தூக்கங்கிறது, ஆரோக்கியமான தூக்கங்கிறது 9:30 மணிலேருந்து காலையில் 5:30 மணி வரைக்கும் தூங்குறது தான் இதில் ஆரோக்கியம். ஓகே டாக்டர், நம்ம இந்த நிகழ்ச்சியோட நிறைவுக்கு வந்துட்டோம் டாக்டர். நம்மளுடைய நேயர்களாக இருக்கட்டும் இல்லை என்னுடைய கேள்விகளாக இருக்கட்டும் ரொம்பவே பொறுமையாக நிதானமாக பதில் சொன்னீங்க டாக்டர். உங்களுடைய பிஸியான ஷெடியூலில் இங்கே வந்து பேசினதுக்கு ரொம்ப நன்றி டாக்டர். நன்றிங்க, நன்றி. எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு நானும் எல்லாருக்குமே நன்றி சொல்கிறேங்க. நன்றி டாக்டர்.